தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு MP3. இந்த ஷோல இயக்குனர் மகிழ் திருமேனி இயக்கத்துல நடிகர் அஜித், அர்ஜுன், ஆரவ், த்ரிஷா, ரெஜினா மற்றும் பலரது நடிப்புல வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் விடாமுயற்சி. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் கழிச்சு அஜித் திரையில தோன்றிருக்காரு. அது மட்டும் இல்லாம மகிழ் திருமேனி அப்படிங்கிற ஒரு தரமான இயக்குனருடைய கூட்டணியில இந்த படம் வெளிவந்திருக்கு. அஜித் ரசிகர்கள் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்களும் இந்த படத்துக்காக காத்திருந்தாங்க. இவர்களுடைய எல்லோருடைய காத்திருப்புக்கும் இந்த படம் விருந்து குடிச்சா இல்லையா, இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னா, அஜித், த்ரிஷா 2 பேருமே பார்த்த உடனே அவங்களுக்கு பிடிச்சி போகுது. இவங்க 3 வருஷம் லவ் பண்ணி திருமணம் பண்ணிக்கிறாங்க. இவங்க திருமணம் பண்ணதுக்கு பிறகு இவங்களுடைய லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல த்ரிஷாவுடைய கர்ப்பம் கலைஞ்சு போகுது. இதற்கு பிறகு அஜித், த்ரிஷா இவங்க இருவருடைய வாழ்க்கையிலேயே விரிசல் அப்படிங்கிறது ஏற்படுது. இந்த விரிசலுக்கு பிறகு இவங்க விவாகரத்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. சோ அந்த சமயத்துல த்ரிஷா தன்னுடைய அப்பா வீட்டுக்கு போறதுக்காக முடிவு எடுக்கிறாங்க. அந்த டைம்ல அஜித் என்ன சொல்றாரு அப்படின்னா, கடைசியா நான் ஒரு முறை கூட இருக்கணும் அப்படின்றதுக்காக நானே உன்னை டிராப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்போ அஜித் வந்து த்ரிஷாவை டிராப் பண்ண போயிட்டு இருக்கிற சமயத்துல கார் பிரேக் டவுன் ஆகுது. அந்த டைம்ல அர்ஜுனும் ரெஜினாவும் வந்து பாத்தீங்கன்னா உதவி பண்றாங்க. த்ரிஷாவை மட்டும் ஒரு ட்ரக்ல கூட்டு போயிடறாங்க. அப்போ அந்த ட்ரக்ல ஏறி போன த்ரிஷா காணாம போறாங்க. இதற்கு பிறகு அஜித் என்ன பண்றாரு அப்படின்னா, அர்ஜுனை தேடி போறாரு. அர்ஜுன் நீங்க யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அது ஒரு மிகப்பெரிய ஷாக் ஆகுது. அப்புறம் அஜித் வந்து போலீஸ் கிட்ட போராடுறது ஒண்ணுமே கிடைக்கல. ஒரு கட்டத்துல ஆரவ் கேங்க்கு அஜித்தை அடிச்சு அர்ஜுன் கிட்ட கூட்டு போறாங்க. அங்க போன ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட ரெஜினா சொல்றாங்க. அதுக்கு பிறகு அஜித் த்ரிஷாவை கண்டுபிடிச்சாரா இல்லையா, ரெஜினா சொன்ன விஷயம் உண்மையா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி ஆலோசனம் அப்படின்னா, அஜித் அப்படிங்கிற மிகப்பெரிய மாஸ் ஹீரோ இந்த மாதிரியான கதைக்களத்தை தேர்ந்தெடுத்திருக்கு. சோ அவருக்கு ஒரு பாராட்ட சொல்லியாகும். அதை தாண்டி இந்த கதாபாத்திரம் ஒரு நார்மல் மனிதன், அவனுக்கு வர பிரச்சனைகளை அவனுடைய ஸ்ட்ரென்த்துக்கு எந்த மாதிரி அதை பேஸ் பண்ணுவானோ அந்த மாதிரியான ஒரு கதைக்களத்தை உருவாக்கிய இயக்குனர் மகிழ் திருமணிக்கும் ஒரு பாராட்ட சொல்லியாது. இந்த படத்துல அஜித், த்ரிஷா இவங்க 2 பேரும் வர சீன் எல்லாமே திரையில ரொம்ப அழகா இருக்கு. குறிப்பா இளமை தோற்றத்துல வர அஜித் சூப்பர் அப்படின்னு தான் சொல்லியாது. அதுக்கப்புறம் த்ரிஷா தன்னுடைய அப்பா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்ற இடத்துல இவங்களுடைய பயணமும் ஆரம்பிக்குது. சோ அங்கிருந்து கதை சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. ஆரவ் கேங் செய்யற அட்ராசிட்டிகள், அதை தொடர்ந்து அர்ஜுன், ரெஜினா வருகை, அதை தொடர்ந்து த்ரிஷா காணாம போறாங்க. இப்படி கதை பரபரப்பா போயிட்டு இருக்கிற அந்த சமயத்திலையும் கூட மெதுவான காட்சிகள் சினிமா ரசிகளை தாண்டி இந்த ஆளுமா டோல்மா ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சோகத்தை ஏற்படுத்தக்கூடியதான் இருக்கும். பொறுமையை சோதிக்கிற மாதிரி தான் இருக்கும். குறிப்பா அர்ஜுன், ரெஜினா இவங்களுடைய அந்த பேக் ஸ்டோரி இருக்கு இல்லையா, அந்த ஸ்டோரி எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த பேட்மேன் படத்துல வருது இல்லையா, ஜோக்கர், ஆர்மி குயில், அந்த மாதிரியான ஒரு பேக் ஸ்டோரி. அந்த பேக் ஸ்டோரியில ரெஜினா தன்னுடைய தோழியை கொல்றதுக்கு சொல்ற காரணம் இருக்கு இல்லையா, சைக்கோ தளத்தின் உச்சம் அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த மாதிரியான ஒரு காரணம். அதே போல இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பலமே என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம அனிருத்துடைய இசைதான். அதாவது என்னதான் திரைக்கதை ரொம்ப மெதுவா போனாலும் அவர் கொடுத்திருக்கிற அந்த பின்னணி இசை இருக்கு இல்லையா, சோ அந்த காட்சிக்கு படத்துக்கு மிகப்பெரிய பலமா இருக்கு. இவர் போட்டிருக்கிற அந்த சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. குறிப்பா அஜித் அப்படிங்கிற அந்த இசை இருக்கு இல்லையா, கத்துற அந்த இசை, சோ அது ரொம்ப மாசா இருந்துச்சு. அதே போல கிளைமேக்ஸ்ல வர பத்திக்கிச்சு சாங் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லி ஆகும். என்னதான் திரைக்கதை வேகமா போனாலும் 2ஆம் பாதியில அந்த வர காட்சிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ மோஷன்ல போகுது. என்னதான் என்கேஜிங்கா படம் போனாலும் அந்த ஸ்லோவான அந்த காட்சிகள் விறுவிறுப்பை குறைக்குது. இது 2ஆம் பாதியில மகிழ் திருமேனி கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திருந்தார் அப்படின்னா இந்த விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி பெற்றிருக்கும். ஆனா அங்க கொஞ்சம் அவரு கோட்டை விட்டார் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆரவ் அந்த பைட் சீக்வன்ஸ், காருக்குள்ள வர பைட் சீக்வன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்துச்சு. 2ஆம் பாதியில கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திருக்கலாம். அப்படி செலுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கும். மொத்தத்துல இந்த படத்துக்கு நான் கொடுத்த ரேட்டிங் 5/3. அடுத்த அவசரத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.